அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடோட பொருளாதார ஆய்வறிக்கை அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக் சர்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எவர் எக்கனாமிக் சர்வே. சரியா? இந்தியாவில் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா, நமக்கு சென்ட்ரல் லெவல்ல பட்ஜெட் பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி February 1 பட்ஜெட் பிரசன்ட் பண்றாங்கன்னா January 31 நமக்கு எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கறத பிரசன்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேவை பிரசன்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஏறக்குறைய பண்றாங்க. சரிங்களா? கர்நாடகா, கேரளா, எல்லா ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட அவங்களோட எக்கனாமிக் சர்வேவை ரீசெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கு. ஆனா மோர் ஆர் லெஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ் ஓவரால் சென்ட்ரல் லெவல்ல பார்த்தா கூட எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கான்செப்டா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இந்த காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட்டை யாரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எக்கனாமிக் சர்வேல நம்ம ஸ்டேட்டோட எக்கானமி எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்டேட்டோட எக்கானமி எப்படி இருக்கு, ஸ்டேட்டோட growth ரேட் எப்படி இருக்கு, அடுத்தது ஸ்டேட்டோட பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்கு, அண்ட் தென் நேஷனல் ஜிடிபிக்கு ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, அதே மாதிரி முக்கியமான செக்டார்ஸ் லைக் சர்வீஸ் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரீஸ் செக்டார், இந்த மாதிரியான முக்கியமான செக்டார்ஸ் எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல கரண்ட் எக்கனாமிக் இந்த ட்ரெண்ட்ஸை பொறுத்து பாக்குறப்ப, தமிழ்நாட்டுல இன்ஃபிளேஷன் என்ன ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடோட எக்கனாமில, அடுத்தது தமிழ்நாடு எக்கானமி என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எக்கானமி என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கறதையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கறதுமே இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? நிறைய வார்னிங் சைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? என்ன மாதிரியான வார்னிங் சைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் ஆர் லெஸ் தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடோட பாஸ்ட் growth trajectory, ஃபியூச்சர் growth trajectory எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு டீடைல் பண்ணிருக்காங்க. சரியா? தமிழ்நாடோட எக்கானமியை நேஷனல் லெவலையும் குளோபல் லெவலையும் நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிளானிங் கமிஷன் ப்ரிப்பேர் பண்ண எக்கனாமிக் சர்வேயோட ஒரு பேசிக் அப்டிராக்ட் அப்படிங்கிறது. சரியா? ரொம்ப டீடைல்டா காம்ப்ரிஹென்சிவா டெவலப் பண்ணிருக்காங்க இந்த டாக்குமெண்ட். ஸோ இதுல இருந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுல பார்த்தோம்னா என்ன இயர்ஸை கனெக்ட் பண்ணிருக்காங்க, அரௌண்ட் லாஸ்ட் ஒரு 5 years தமிழ்நாடோட எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல நமக்கு பாத்தீங்கன்னா the state is expected to maintain a growth rate of above 8% in 2024-25 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடோட growth rate எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 8% growth கான்ஸ்டன்டா நம்மளால எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? இதுவே நமக்கு குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் எக்கானமி 3.3% ரேட்ல க்ரோ ஆயிருக்கு. நேஷனல் எக்கானமி, இந்தியாவோட எக்கானமி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 8% ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா லாஸ்ட் 3 yearsல தமிழ்நாடோட எக்கானமி ஒரு கான்ஸ்டன்டா 8% growth நம்ம கான்ஸ்டன்டா டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. அதேதான் 2024-25லயும் அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டேட்டோட நம்ம எக்கானமியோட முக்கியமான ஒரு இம்பாக்டிங் பாயிண்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட்டைல் இன்ஃபிளேஷன், சந்தை பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த சந்தை பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 6%ல இருக்கு 2022-23ல, அண்ட் இட் ஸ்டார்டட் டு டிக்ளைன் 2023-24 அப்ப இது 5.4% இருக்கு. அண்ட் தென் 2024-25 பாக்குறப்ப நமக்கு 4.8% இருக்கு. சரிங்களா? சோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஒன்ஸ் ஹையா இருந்திருக்கு, இப்ப நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா டிக்ளைன் ஆயிட்டே வருது. சரிங்களா? அடுத்தது நம்மளோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன். ஓகே, தமிழ்நாடோட இது சந்தை பணவீக்கத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. பொதுவா நார்மல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 5.47%ல இருக்கு. ஓகேங்களா?
ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் 5.7% இருக்கு. இட் இஸ் ஹையர் தேன் இந்தியாஸ் இன்ஃபிளேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் 4.85% இருந்திருக்கு ஃப்ரம் 2019 to 2024. சரிங்களா? அப்ப இந்தியாவோட இன்ஃபிளேஷன் 4.85% இருந்திருக்கு. அட் த சேம் டைம் தமிழ்நாடோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் 5.7% இருந்திருக்கு. சரிங்களா? பிகாஸ் இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இன்ஃபிளேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நேஷனல் லெவல்லையும் சரி தமிழ்நாடு லெவல்லையுமே நேஷனல் லெவல்ல இந்த ரீசன் செட் ஆகும். அதே ஒரு ஃபேக்டரை நம்ம தமிழ்நாடுக்குமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா அர்பன் கன்சம்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த அர்பன் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு லாக்டவுன் டைம்ல வந்து ஹிட் ஆயிருக்கும். லாக்டவுன் டைம்ல அர்பன் கன்சம்ஷன் சுத்தமா இருந்திருக்காரு, நகர்ப்புற நுகர்வு அப்படிங்கிறது. லாக்டவுன் லிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அர்பன் கன்சம்ஷன் ஸ்பைக் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. லைக் நமக்கு இந்த ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது 2023 வரைக்கும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப அகைன் பார்த்தோம்னா அர்பன் கன்சம்ஷன் ஸ்லோ ஆயிருச்சு, டிக்ளைன் ஆயிருச்சு. அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு. ஸோ அர்பன் டிமாண்ட் இல்லாம இருக்கனால என்ன ஆகுது, நுகர்வு கம்மியா இருக்கனால நமக்கு என்ன ஆகுதுன்னா விலைவாசி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இன்டைரக்டா. இப்ப அர்பன் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஸோ இந்த ஆவரேஜ் இன்ஃபிளேஷனை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா அர்பன் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது 4.5% இருக்கு, ரூரல் இன்ஃபிளேஷன் 5.4% இருக்கு. அப்ப தமிழ்நாட்டோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் ஹையர் ரேட்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ரூரல் இன்ஃபிளேஷன் அதிகமா கான்ஸ்டன்டா அதிகமா இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளோட growth ரேட் இன்ஃபிளேஷன் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருக்கோம். அடுத்தது நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் பேஸ் பண்ணி. ஸோ இந்த பெர் கேபிட்டா இன்கம் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டோட கைடன்ஸ்க்கு கீழே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் ரிலேட்டடா ஒரு ஸ்டடி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி பாக்குறப்ப கூட நமக்கு தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா இன்கம் 2.78 லேக்ல இருக்கு. ஓகேங்களா? தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 2.78 லட்சம்ல இருக்கு. இது நேஷனல் லெவல்ல விட 1.64 டைம்ஸ் ஹையரா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல எவ்வளோ, தேசிய அளவுல தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1.69 லேக்ல இருக்கு. சரிங்களா? தேசிய அளவுல 1.69 லேக். ஆனா தமிழகத்துல தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 2.78 லேக்கா இருக்கு. இந்தியாவிலேயே 4வது பெரிய மாநிலமாக இருக்கு தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம். தனிநபர் வருமானத்தை ஒரு தரவுகோலா நம்ம அதை அடிப்படையா வச்சு பட்டியலிட்டு பார்க்கிறப்ப தமிழ்நாடு 4வது பெரிய மாநிலமாக இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு நேஷனல் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேஷனல் ஜிடிபிக்கு தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் 9.21%. லைக் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2% லேண்ட் ஏரியா, 6% ஆஃப் த பாப்புலேஷன், ஆனா 9% ஆஃப் த நேஷனல் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கறத பேப்பர்ல கொடுத்திருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி கரண்ட் பிரைசஸ்ல பார்த்தோம்னா 27 லேக் crore டச் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்மளோட நாமினல் growth அப்படிங்கிறது 13% இருந்துச்சு, 13.71%. ரியல் growth அப்படிங்கிறது 8.33% இருந்துச்சு. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கான்ஸ்டன்டா தமிழ்நாடு 8% growth கிளிக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரியா? இருந்தாலும் தமிழ்நாடு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ணணும். இந்த $1 trillion எக்கானமி எப்ப அச்சீவ் பண்ணணும், 2030 அச்சீவ் பண்ணுங்கிறதா நம்மளோட டார்கெட். நம்ம அதை நோக்கி தான் பயணித்துட்டு இருக்கோம் தமிழக அரசாங்கம். அப்ப தமிழ்நாடு லாஸ்ட் 4 இயர்ஸா நம்ம 8% growth கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது பத்தாது. தமிழ்நாடு $1 trillion எக்கானமியை 2030 அச்சீவ் பண்ணணும்னா ஆனுவல் growth ரேட் 12% மேல இருக்கணும். அது கான்ஸ்டன்டா அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளையும் தமிழ்நாடு 12% வளர்ச்சியை எட்டுனா மட்டும்தான் நம்ம $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா அதுல நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத நல்லாவே பண்றோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இப்படி ரிலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல நித்தி ஆயோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல டாப் ஸ்டேட்டா இருக்கும். ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. கார்கோ ஹேண்ட்லிங்ல நம்ம தான் அதிகமா இருக்கும். லீட்ஸ்ங்கிற ஒரு சர்வே இருக்கு. ஓகேங்களா? லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்கோ ஹேண்ட்லிங் இந்த சர்வேலையும் தமிழ்நாடு அச்சீவர் கேட்டகரியில இருக்கும்.
எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம டாப் ஸ்டேட்டா இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பாலிசி நமக்கு இருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசி EPS சொல்லி ஒரு பாலிசி இருக்கு. அப்ப எக்ஸ்போர்ட் ஓரியன்டா நம்ம நல்லா growth இருந்தாலுமே எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ஸோட எக்கனாமிக் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட்ஸோட எக்கனாமிக் வேல்யூ $100 பில்லியன் அச்சீவ் பண்ணணும். இது ஒரு கீ ஃபேக்டரா இருக்கும் நம்ம $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்றது. சரிங்களா? நம்ம 100 பில்லியன் பொருளாதார அளவுக்கு ஏற்றுமதிகளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா $1 trillion எக்கானமி அப்படிங்கிற கோலை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோசரா நம்ம போயிடும். சரியா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கரண்டா பாக்குறப்ப மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்காங்க. இதை டெவலப் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி குஜராத், மகாராஷ்டிராலாம் $100 பில்லியன் மேல எக்ஸ்போர்ட்டை வந்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம இன்னும் அந்த $100 பில்லியன் மேல போகல. சரியா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸா இருக்கிறப்ப நம்ம வந்து growth ஆயிரலாம் அப்படிங்கிற நினைக்கிறப்ப அதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து கிராஜுவலா டிக்ளைன் ஆகும் அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கிராஜுவல் டிக்ளைன் இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ல நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 66.4% இருக்கு. இதுவே 2036ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 63% தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு 15 வருஷத்துல மோரார்லெஸ் ஒரு 3% நமக்கு குறையுது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இது ஏன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சா இருக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பாக்குறப்ப அக்ரிகல்ச்சர் நமக்கு கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்ல 6% கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், விவசாயம் மற்றும் அதை சார்ந்த மற்ற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா நமக்கு ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 41% ஆஃப் த பீப்புள் அதுலதான் என்கேஜ் ஆகியிருக்காங்க. ஓகேவா? இப்ப அதை சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுலதான் நமக்கு கிராமப்புற மக்கள் கிட்டத்தட்ட 41.1% மக்கள் வந்து அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் இன்னுமே டிரைவர் ஆஃப் த ரூரல் எக்கானமியா இருக்கு ரூரல் தமிழ்நாடுல. ஓகேவா? அந்த கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிய அதனுடைய முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா இன்னும் விவசாயத்துக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு பாக்குறப்ப தமிழ்நாடு ஒரு வல்னரபிள் ஸ்டேட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் வல்னரபிள் டு மான்சூன். ஓகே, நமக்கு இந்த பருவமழையை நம்பிதான் விவசாயம் அப்படிங்கிற நிலை இன்னமும் இருக்கதான் செய்யுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதோட கூடுதலா ஆடட் சேலஞ்சா என்ன இருக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஆடட் சேலஞ்சா இருக்கு. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச்னாலையும் நம்மளோட விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஸோ இதுக்காக கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கறதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ கிளைமேட் வல்னரபிளா இருக்கு, அதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார் இன்க்ரீசிங் த ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு இயந்திரமயமாக்கலை கொண்டு வரணும். இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அடுத்தது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்டிவிட்டி, கிரவுண்ட் நட் அதோட ப்ரொடக்டிவிட்டி, சுகர் கேனோட ப்ரொடக்டிவிட்டில எல்லாம் டாப் ஸ்டேட்டா நம்ம இருக்கோம். மெய்ஸோட ப்ரொடக்டிவிட்டியில 2nd பிளேஸ்ல இருக்கும். பேடியோட ப்ரொடக்டிவிட்டியில 3rd பிளேஸ்ல நம்ம இருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த சமூக நல திட்டங்களுக்காக தமிழக அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது 79,000 கோடியில இருந்து 1,15,000 கோடியா கடந்த 4 ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சமூக நல திட்டங்களுக்காக. ஓகேங்களா? சோ இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் கொண்டு வராங்க. இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள் தான். சரியா? அந்த டிவைடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லேட்டர் ஸ்டேஜஸ்ல நமக்கு கிடைக்கும். சோ சோசியல் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதிகமா தான் இருக்கு. 1,15,000 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ்நாடோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அச்சீவ்மெண்டா இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுல ஒரு கீ அட்வான்டேஜ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பாவர்ட்டி ஹெட்கவுண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? நம்மளோட இந்த வறுமை விகிதம் அப்படிங்கறத டிராஸ்டிக்கா கம்மி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 2005-6ல நம்மளோட வறுமை விகிதம் 36.54% இருந்திருக்கு. இப்ப 2022-23ல பாத்தீங்கன்னா
நமக்கு இது அந்த டேட்டா 1.43% இருக்கு. ஓகேங்களா? இதுவே நேஷனல் லெவல்ல இந்த கம்பேரிசன் எடுத்து பார்த்தோம்னா 2005-6 இந்தியாவில அந்த பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 55% இருந்திருக்கு. இதுவே 2022-23 11.28%. ஆனா தமிழ்நாட்டுல பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 1% தான் இருக்கு. 1.43% தான் இருக்கு. ஸ்டில் இதையும் நம்ம கம்மி பண்ணணும். ஆனா இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்டா நம்ம பாக்குறோம். சரியா? அடுத்தது இந்த சர்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடோட சேலஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு சேலஞ்ச் பார்த்தா நமக்கு இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் கிராஜுவலா டிக்ளைன் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்கு முக்கியமான காரணத்தை இங்க கொடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் ஃபேசிங் டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னா இப்ப இந்தியா யங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களை நம்ம டெமோகிராபிக் டிரான்சிஷன் படி ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா நார்த் இந்தியா யங்கஸ்ட் ரீஜனா இருக்கு, சதர்ன் இந்தியா ஓல்டஸ்ட் ரீஜனா இருக்கு. அதுலயே தமிழ்நாடு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளாலாம் வந்து இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஸ்டேட்ஸா இருக்காங்க. சரியா? அப்ப நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் தமிழ்நாடோட சராசரி வயது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன். அதனாலதான் நம்ம முதல்வர் ஆந்திர முதல்வர்லாம் கூட நிறைய குழந்தைங்களை மேபி வரக்கூடிய இளைய தலைமுறை பெற்றுக்கணுமோ அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நிறைய அரசியல் காரணங்களும் உண்டு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோநேட்டல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ரோநேட்டல் பாலிசிஸ் அப்படின்னா அதிக குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்களே அரசாங்கம், அதான் சொல்றாங்க. சோ தமிழ்நாடு ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால சீனியர் சிட்டிசனோட எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சோசியல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும், ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். பர்சனலா பார்த்தோம்னா அந்த எல்டர்லி பீப்புளுமே அதிகமா ஹெல்த் கேர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸ்பெண்டிங் வந்து அதிகமாகும். டிபெண்டன்சி ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாகும். தமிழ்நாடோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேரை இப்போல இருந்தே பாத்துக்க ஆரம்பிக்கணும். இன்சூரன்ஸ் செக்டாரோட growth அப்படிங்கிறது இருக்கும். எல்டர்லி பாப்புலேஷன் அதிகமாகிறப்ப இன்சூரன்ஸ் செக்டாரோட growth இருக்கும். சீனியர் சிட்டிசன் அவங்க வந்து அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ டெமோகிராபிக் டிரான்சிஷன் மோரார்லெஸ் நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு, குரூப் 1 கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே. எபிடெமலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிறது புது டேர்மா இருந்திருக்கும். இந்த எபிடெமலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இது நமக்கு தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஸோ இந்த எபிடெமலாஜிக்கல் டிரான்சிஷன்னா என்னன்னா நமக்கு தமிழ்நாடு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல இருந்து இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ்ல அஃபெக்ட் ஆகிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, நம்மளோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்ல பெட்டர் ஃபெசிலிட்டிஸா வர ஆரம்பிக்குது. இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா டெவலப் ஆக நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகுறது கம்மியாகும். ஓகேங்களா? அந்த நோய் பரவல் அப்படிங்கிறது தடுக்கப்படும். சரிங்களா? ஒரு மோரார்லெஸ் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல பீப்புளோட லைவ்லிஹுட்டும் வளர்ந்திருக்கு, வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். வாழ்வாதாரம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த கம்யூனிகபிள் டிசீசஸோட இம்பாக்ட் கம்மியாகி நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட இம்பாக்ட் அதிகமாகும். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் ஹார்ட் அட்டாக் அண்ட் பிளட் பிரஷர், டயாபெட்டிஸ் இந்த மாதிரியான டிசீசஸோட பரவல் அப்படிங்கிறது அதிகமாகும். தமிழ்நாடும் அதை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தமிழ்நாடு ஃபேஸ் பண்றாங்க. இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சா தமிழ்நாடுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்சிஷன் ஃப்ரம் கம்யூனிகபிள் டிசீஸ் டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதுதான் வந்து எபிடெமலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தியுமே நம்ம எக்கனாமிக் சர்வேல வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம எக்கனாமிக் சர்வேல தமிழ்நாடு எக்கானமி என்ன ஸ்டேட்ல இருக்கு, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, எப்படி நம்மள வந்து நம்மளோட growth டார்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இது குரூப் 1, குரூப் 2 அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த PDF அட்டாச் பண்ணியிருக்கோம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நம்ம எடுத்து படிச்சுக்க வேண்டியதான். சரிங்களா?
ஸோ தமிழ்நாடோட பட்ஜெட் நேரா மேட்டருக்கு வந்தோம்னா தமிழ்நாடோட பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடோட பட்ஜெட் வரலாறு அப்படின்னு பாக்குறப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா 1948ல பட்ஜெட் பிரசென்ட் பண்றாங்க. யார் பிரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோபால ரெட்டி அவர்கள் தான் தமிழ்நாட்டோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்றார். எப்ப? பிப்ரவரி 25, 1948ல. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப இந்தியா ஒரு குடியரசு நாடாக இல்ல. அதனால இந்த பட்ஜெட் உரை யார் வந்து பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைய கவர்னர் ஆர்கிபால்ட் நெய் அவர் தான் வந்து பாக்குறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிபப்ளிக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இது முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு அப்படிங்கறத பத்தி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழக வரலாற்றுல அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வி நெடுஞ்செழியன் அவர்கள். சரிங்களா. நெடுஞ்செழியன் அவர்கள் ஏடிஎம்கே சேர்ந்தவர் தான். சரிங்களா. இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 14 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறார். சரிங்களா. இதுவே இந்திய அளவுல பார்த்தோம்னா நமக்கு மொராஜி தேசாய் அவர்கள் 10 தடவை தாக்கல் பண்ணியிருக்கார். ப சிதம்பரம் அவர்கள் 9 முறை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் 8 முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியா 8 முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா. தமிழகம் எடுத்துக்கிட்டோம்னா 14 முறை வி நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார். சரிங்களா. சோ இது பேக்ரவுண்ட். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் இப்ப தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தோம்னா 2021 ஆகஸ்ட் முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தொடர்ச்சியா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் தாக்கல் பண்ண பட்ஜெட் ஆகஸ்ட் 2020. ஏன்னா எலெக்ஷன் இயர்னா இன்ட்ரீம் பட்ஜெட் போடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெகுலர் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல எப்போல இருந்து இந்த பேப்பர்லெஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சதுன்னா 2021ல இருந்து தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல்ல ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் 2021ல இருந்து தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படிங்கிறதுமே பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோல நம்ம நார்மல் பட்ஜெட் பத்தி பார்ப்போம். இன்னொரு தனி வீடியோல நம்ம வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. சோ இந்த பட்ஜெட்டோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம்பிள். சரிங்களா. ரூபாய் அப்படிங்கிற இந்த சின்னம். இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ரூபாய் போன வருஷம் பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லோகோல இந்த சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா. இப்பதான் இதுக்கு மாத்திருக்காங்க. ஓகேவா. சோ இந்த சிம்பிள பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் தான் 2010ஆம் ஆண்டு இந்த ஒரு சிம்பிள வந்து இந்த சிம்பிள் அப்பதான் வந்து அதை அடாப்டே பண்ணியிருப்பாங்க. சரியா. சோ அந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். தமிழக அரசாங்கம் ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு சின்னத்தை வச்சதன் மூலியமா. சரிங்களா. சோ இந்த பட்ஜெட்டோட முக்கிய அம்சங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த பட்ஜெட்டோட தீம் என்னவா இருக்கு, கருப்பொருள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறதா. ஓகேங்களா. திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னாலே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறதா நம்ம டெஃபினேஷனாவே சொல்லுவோம் இல்லையா. சோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பட்ஜெட்டோட தீமா இருக்கு. ஓகேங்களா. பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு? நம்மளுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். முதல்ல பார்த்தோம்னா நிறைய மேற்கோள்களை காட்டியிருப்பார். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்லிட்டு தான் அவரு அந்த பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. பட்ஜெட் உரைக்குள்ள போறப்ப ஓகேங்களா அதற்கு முன்னாடி இந்த திருக்குறளுடைய அர்த்தம் எல்லாருக்குமே நமக்கு புரியும். ஓகேங்களா. சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுதான் சான்றோருக்கு அழகாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு பக்கம் ஒரு சார்பாக இருக்க கூடாது அப்படிங்கறத இம்ப்ளிசிட்டா நமக்கு சொல்ல வராங்க. சரியா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோட் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டி இஸ் அ சாய்ஸ் பட் we can choose a different path அப்படின்றது தாமஸ் பிக்கெட்டி பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் தாமஸ் பிக்கெட்டி அவர்களோட முக்கியமான ஒரு கோட். ஓகேங்களா. இன்ட்ரோடக்ஷன் ஒரு பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் ஒரு சில மேற்கோள்கள் தமிழக அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணி இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல கொடுத்த ஒரு சில விஷயங்கள் தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968, 69 அந்த
பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறப்ப வெறும் வரவு செலவு கணக்குகள் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல மக்களோட விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. மேபி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ரீட் பண்ணவே டைம் ஆகும் இல்லையா? அப்ப ஷார்ட்கட் வச்சு இதுதான் அண்ணாதான் வருவாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பட்ஜெட் உரைக்குள்ள போனோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே எப்பயுமே தமிழ் வளர்ச்சி அதுதான் இருக்கும். சோ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்படிங்கறத முதல்ல எப்பயுமே இருக்கும். சரிங்களா? சோ முதல்ல தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு 2000 ஆண்டு தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கும். அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சமீபத்துல நம்ம பெயர் மாற்றம் அப்படிங்கறத செஞ்சிருப்போம். என்ன பெயர் மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம், பேரறிவு சிலை அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் மாற்றம் செஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கேண்டிடேட் இப்போ இன்டர்வியூ நீங்க அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு ஆஹ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கலாம். டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை பார்த்தோம்னா திருக்குறள் வாரமாக அறிவித்திருப்பாங்க தமிழக அரசாங்கம். இப்பதான் 25 வருஷம் அந்த ஒரு நினைவு விழா அப்படிங்கிறதும் கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் அந்த கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கம் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா அகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்க. அகரம் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ், மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது இந்த மதுரை தமிழ் சங்கத்துல வரப்போகுது. சரிங்களா? அதற்கு அகரம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? எதுக்காக? யங்கர் ஜெனரேஷனை தமிழ் மொழியோட தொன்மையை பத்தி கத்துக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் பட்ஜெட் டாக்குமெண்ட்ல. போன வருஷம் பார்த்தோம்னா ஒரு 8 பிளேஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா இன்னொரு புதுசா ஒரு 8 பிளேஸ்ல நமக்கு அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுல கீழடி சிவகங்கை மாவட்டம், பட்டணமருதூர் தூத்துக்குடியில, அடுத்ததா பாத்தீங்கன்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிற தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பகுதியில, அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அது அடுத்தது நமக்கு மணிக்கொள்ளை கடலூர் மாவட்டத்துல, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சியில, வெள்ளலூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்துல, அடுத்தது தெலுங்கனூர் அப்படிங்கிறது நமக்கு சேலம் மாவட்டத்துல. இந்த பகுதிகளில் எல்லாம் அகழ்வாராய்ச்சி நடக்கும் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் பட்ஜெட் உரையில தெரிவித்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு போன பட்ஜெட்லயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷமும் அதே பகுதிகளில் தான் பண்ண போறாங்க. எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலூர் இன் ஒடிசா, வெங்கி இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மஸ்கி இன் கர்நாடகா இங்கெல்லாம் பண்ண போறாங்க. அடுத்ததா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே இருக்கும். இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய பொருட்களை எப்படி இந்த டேட்ல தான் இருக்கு, இவ்வளவு இயர்ஸ் பின்னாடி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? சோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்லயே ஒரு சில என்ன மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படிங்கறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அந்த வகையில ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கறத பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கு தமிழ்ல நமக்கு தொல் மரபணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நம்ம பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம், அதை எடுத்து பாருங்க. தொல் மரபணுவியல் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், அத உலோகவியல் பகுப்பாய்வு அப்படிங்கறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ பாட்னி அப்படின்னு சொல்றத நுண் தாவரவியல் அப்படிங்கறத சொல்லுவாங்க. போலன் அனாலிசிஸ் அப்படிங்கறத மகரந்த பகுப்பாய்வு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அடுத்தது ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங் அப்படிங்கறத துண்டொளி வெப்பக்கால கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செராமிக் டெக்னாலஜி அப்படின்னா மட்பாண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதெல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். சரியா? தேவைப்படுதோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுப்போம். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. டீப் சி எக்ஸ்கவேஷன் போன பட்ஜெட்லயும் இது பிளான் பண்ணிருந்தாங்க, இப்பயும் பிளான் பண்ணிருக்காங்க. சரியா? எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கறத பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுமணல்ல
அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய பொருட்களை பேஸ் பண்ணி நமக்கு ஈரோடு மாவட்டத்துல நொய்யல் மியூசியம் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. சரியா? சோ நொய்யல் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல வரப்போகுது. அதே மாதிரி பண்டைய பாண்டியர்களுடைய கடல் வாணிகத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்துல வரப்போகுது. சரிங்களா? மேரிடைம் ட்ரேட் எக்ஸலன்ஸ் ஆஃப் பாண்டியாஸ் அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி, அதை ஹைலைட் பண்ற மாதிரி நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி அப்படிங்கிறது நமக்கு எக்மோர்ல வரப்போகுது. சரிங்களா? எக்மோர் மியூசியத்துல வரப்போகுது இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி. ஓகேங்களா? அதாவது நமக்கு சிந்து வெளி பண்பாட்டு அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்களே, ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க தமிழ் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் கல்ச்சுரல் மியூசியம் அப்படிங்கிறத மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல உருவாக்க போறாங்க. சரியா? இது தமிழ் வளர்ச்சி சார்ந்து அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகள். அடுத்தது பேலன்ஸ்டு growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமச்சீர் வளர்ச்சி. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழ்நாட்டுல அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. சோ இந்த அர்பனைசேஷனை நம்ம டாக்கிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு புது அப்ரோச் நம்ம எடுத்துட்டு வரணும். அதுக்கு அர்பன் பிளானிங் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருக்கிற சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதை விட புதுசா ஒரு நியூ டெவலப்டு சிட்டியை கொண்டு வரலாம் அப்படிங்கறத ஒரு சஜஷனா கொடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டிட்கோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சென்னைக்கு வெளியே ஒரு குளோபல் சிட்டி, உலகளாவிய நகரம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. சரிங்களா? இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்ததா தனியா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி தெரியும். மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ 3ஆம் பாலினத்தவருக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வில் பி எக்ஸ்டெண்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இது ஒரு முக்கியமான அறிவிப்பா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன், அதாவது மூத்த குடிமக்கள் நலன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டேட்டா மாறிக்கிட்டே வருது. நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. முதியோர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. சரிங்களா? அப்ப அதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்களோட ஒட்டுமொத்த நலனுக்காக என்ன பண்ண போறாங்கன்னா 25 பகுதிகளில் அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அன்புச்சோலை சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 இடங்கள்ல. எது அந்த 25 இடங்கள் அப்படின்னா 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ்லயும் இந்த அன்புச்சோலை சென்டர்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சில மேற்கோள்கள் நமக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இடையில இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மே ஆர் மே நாட் பி கேட்கலாம். சரிங்களா? சோ பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூற்று பாடலை வைத்திருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் தூளாய் போகும் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலையும் அங்க வச்சிருந்தாங்க. சரியா? சோ அது போக பாத்தீங்கன்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு வரலாற்றை கொடுத்திருந்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 1794ஆம் ஆண்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அப்படிங்கிறது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற பேர்ல எங்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படிங்கிற பேர்ல. அதன் பிறகு பார்த்தோம்னா 1859ஆம் ஆண்டு இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜா மாறுச்சு. அதுக்கப்புறமா அது அண்ணா யூனிவர்சிட்டியா இப்போ நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. சரிங்களா? சோ அண்ணா யூனிவர்சிட்டியை பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரோட் மேப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உலக அளவுல டாப் இன்ஸ்டிடியூஷனா வரும்னா அதுக்கு இந்த ரேங்கிங்ல நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். QS அப்படின்னா குவாக்கரலி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாக்கரலி சைமன்ஸ் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டாப் ரேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரோட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதன்படி பாக்குறப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் 10 வரணும். வேர்ல்டுல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டாப் 150க்குள்ள வரணும் அப்படிங்கிறது இதோட டார்கெட்டா வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா
பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக் ரிசர்ச் சென்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதாவது அடிப்படை அறிவியல் மற்றும் கணித மையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இந்த அடிப்படை அறிவியல் மற்றும் கணித மையங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. தமிழக அரசாங்கம் இதை யாரோட சேர்ந்து இந்த ஒரு மையங்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் தென் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இவங்களோட சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது லேபர் வெல்ஃபேர், தொழிலாளர் நலன் சார்ந்து பட்ஜெட்ல என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உருவாக்கப்பட்டு போன வருஷம் வந்து. சரிங்களா? இந்த கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த கிக் ஒர்க்கர்ஸோட லைவ்லிஹுட்டை ப்ரமோட் பண்றதுக்காக சப்சிடி கொடுக்க போறாங்க. அதாவது 2000 பேருக்கு 20,000 ரூபாய் வந்து சப்சிடி கொடுக்க போறாங்க. எதுக்கு சப்சிடி அப்படின்னா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வந்து வாங்குறதுக்காக, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கு ஒரு 2000 பேருக்கு 20,000 ரூபாய் சப்சிடி அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இதுல என்ன பண்றாங்க, புதிய அறிவிப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோயை பத்தி தெரியும். இந்த சர்விக்கல் கேன்சருக்காக வேக்சினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல பைலட் ப்ராஜெக்டா விழுப்புரம் மாவட்டத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தமிழகம் முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? 9 முதல் 14 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து சிறுமிகளுக்கு தான் இந்த வேக்சினேஷன் இருக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ அதை பத்தியும் நமக்கு பட்ஜெட்ல பேசியிருப்பாங்க. அடுத்தது தொழில்துறை, இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்களின் சதவீதம் அப்படிங்கிறது 41% இருக்கு. 41% ஆஃப் விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், நித்தி ஆயோகோட எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா ஏற்றுமதி தர குறியீட்டுல நம்ம ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து டாப் ஸ்டேட்டா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தான் டாப் ஸ்டேட்டா இருக்கும். லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது கார்கோ ஹேண்ட்லிங் பத்தி, லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லீட்ஸ்லயும் பார்த்தோம்னா நம்ம வந்து டாப் அச்சீவிங் ஸ்டேட்டா வந்து இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபைல பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ இதுல புதிய அறிவிப்புகளா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் வந்து ரன் ஆக போகுது. அதோட எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 500 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூலூர்லயும் பல்லடம், கோயம்புத்தூர் அந்த மேற்கு மண்டலத்துல வரப்போகுது நமக்கு. சரிங்களா? அடுத்ததா தென் தமிழகத்துல இந்த சுற்றுலாத்துறையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம், ராமநாதபுரம் பகுதிகளில் ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராமேஸ்வரம் பகுதிகளில். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு குளோபல் ஷிப் பில்டிங் ஹப்பா மாத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தோட ஒரு கோலா இருக்கு. சரிங்களா? இந்த கப்பல் கட்டுமான துறையில முன்னணி பகுதியாக தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படிங்கிறது. அதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025ஆம் ஆண்டு கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது. இந்த முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது கொளத்தூர் பகுதியில முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த முதல்வர் படைப்பகத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்க போது ஃப்ரீலான்சிங் பண்றவங்க அங்க உட்காந்து வேலை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸை ஆஃபர் பண்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டா ஒரு நாமினல் அமௌண்ட் 300 ரூபாய் 500 ரூபாய் மந்த்லி அந்த ரேட்ல வந்து தமிழக அரசாங்கம் இதை பண்றாங்க. சோ அதனுடைய வரவேற்பு வந்து நல்லாவே இருந்துச்சு கொளத்தூர் பகுதிகளில். அதனால தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா ஒரு 30 இடங்கள்ல இந்த முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே புதிய அறிவிப்பா என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஏவிஜிசி எக்ஸ்ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில வரப்போகுது. அது என்ன ஏவிஜிசி அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அனிமேஷனை குறிக்கும், வி அப்படிங்கிறது விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து குறிக்கும் நமக்கு. சரிங்களா? அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங், ஜி அப்படிங்கிறது கேமிங்,
அடுத்தது சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்ஸை வந்து குறிக்கும். அடுத்தது எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியை பத்தி குறிக்கும். சரிங்களா? சோ இந்த செக்டாரோட growthக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. சரியா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்க வரப்போகுது அப்படின்னா நமக்கு சென்னையில வந்து வரப்போகுது. சரியா? அதாவது திறன்மிகு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா. அடுத்தது வாட்டர் ரிசோர்சஸ், நீர்வளம் சார்ந்து பெரிய அறிவிப்புகள் எதுவும் கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் 2000 கோடி ரூபாய் செலவுல இந்த வருடம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதான் காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அடுத்தது வாட்டர் எனர்ஜி, ஐ மீன் இந்த இடத்துல கிரீன் எனர்ஜின்னு வந்து சரியா? சோ கிரீன் எனர்ஜில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை அப்படிங்கிறது வரப்போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா 2-3 அறிவிப்புகள் இருந்துச்சு. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கடல்சார் வள அறக்கட்டளை அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கறது கொண்டு வர போறாங்க. சோ எதுக்காக அப்படின்னா நமக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆஹ் நவீனமான மீன் பிடிக்கக்கூடிய பிராக்டிசஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மெரைன் எக்கோசிஸ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதாவது வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வேட்டை பறவைகள்ல சிலது பாத்தீங்கன்னா என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கு. லைக் ஈகிள், வல்ச்சர்ஸ் இதுங்கெல்லாம். சோ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்டார்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது நமக்கு தனுஷ்கோடி பகுதியில் பாத்தீங்கன்னா கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஓகேவா? இந்த கிரேட்டர் பிளமிங்கோ அப்படிங்கிறது ஒரு மைக்ரேட்டரி பேர்ட் மற்றும் அந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டத்துக்கான ஒரு இண்டிகேட்டராகவும் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி அப்படிங்கறத தனுஷ்கோடியில கொண்டு வர போறாங்க. இந்த கிரேட்டர் பிளமிங்கோக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா பூனாரை பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனாரை பறவைகள் சரணாலயம் நமக்கு தனுஷ்கோடியில வரப்போகுது. அடுத்தது சோசியல் ஹார்மோனி அவார்ட், சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ஒரு விருதை பத்தி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த பஞ்சாயத்துகள்லாம் சோசியல் ஹார்மோனி சமூக நல்லிணக்கத்தை வந்து மேம்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த அவார்டு வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் 10 பஞ்சாயத்துக்கு 10 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இந்த அவார்டு கொடுக்க போறாங்க. இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா 1 crore இன்சென்டிவ், 1 கோடி ரூபாய் இன்சென்டிவோட கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளின் நலன். இந்த மாற்றுத்திறனாளிகளின் நலன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பஞ்சாயத்து அமைப்புகள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா? இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல லோக்கல் பாடிஸ்ல வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோட ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மசோதா தாக்கல் பண்ணப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வேற எந்த அறிவிப்புகளும் அதை சார்ந்து வெளியே வரல. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் தாயுமானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது போன பட்ஜெட்ல கொண்டு வந்திருப்பாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா இந்த தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே 5 லட்சம் குடும்பங்கள், பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய 5 லட்சம் குடும்பங்களை 2 வருஷத்துல வறுமை கோட்டுகள் இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறத இலக்காக வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்த சிறுவர்கள் இருப்பாங்களா, சிறுவர் சிறுமிகள், அது 18 வயசு வர வரைக்கும், அவங்க 18 வயசு வர வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க தாய்மானவர் திட்டத்துக்கு கீழே. சோ பேரண்ட்ஸ் இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் 18 வயசு வரைக்கும் கொடுக்க போறாங்க. சரியா? சோ இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறப்ப நமக்கு ஜாப்பனீஸ் ஹைக்கு போயம் ஒண்ணு வந்து கோட் பண்ணிருப்பாங்க. அதான் புஷ் க்ளோவர் ஃபிளவர்ஸ் தே ஸ்வே பட் டு நாட் டிராப் தேர் பீட்ஸ் ஆஃப் டியூ அப்படின்னு சொல்லி மட்சுவோ பாஷுவோட ஹைக்கு போயமை வந்து கோட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தது டூரிசம், சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் செக்டாரா என்ன இருக்குன்னா டூரிசம் இருக்கு. மொத்தம் 18 ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து டூரிசம் அப்படிங்கிறதும். அதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அடுத்தது அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, இதுல பாத்தீங்கன்னா பொவைன் ப்ரீடிங் பாலிசி அப்படிங்கறத இந்த வருஷம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால்நடை இனப்பெருக்க கொள்கை அப்படிங்கறத கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கொள்கைகளை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் செக்டார், கைத்தறி மற்றும் துணி நூல் அப்படிங்கிற இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படிங்கறது கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்த போறாங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர், முன்னாள் படைவீரர் நலன். இந்த முன்னாள் படைவீரர் நலன் கீழே பாத்தீங்கன்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது சமீபத்துல அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களோட ஃபேமிலி யாராவது பிசினஸ் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் சப்சிடியா ஒரு 30% தர போறாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பார்த்தோம்னா ஒரு 3% வந்து கொடுக்க போறாங்க. அதாவது கேபிட்டல் சப்சிடி அப்படின்னா 30% மூலதன மானியம். அது மட்டும் இல்லாம ஒரு 3% பார்த்தோம்னா வட்டி மானியம் அப்படிங்கறது கொடுக்க போறாங்க. அது அப் டு 1 crore வரைக்கும் அந்த பிசினஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குதான் இந்த சப்சிடி அப்படிங்கறது கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மைக்கு கீழே நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத சென்னையில உருவாக்க போறாங்க. சரியா? அதாவது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது சென்னையில வரப்போகுது. ஓகேவா? இதனுடைய ஃபண்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு கீழே வரும் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. இறுதியா பாக்குறப்ப மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அப்படிங்கிறது நமக்கு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை பத்தி விரிவா பேசியிருப்பாங்க. ஜிஎஸ்டிபி ரேஷியோ. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பாக்குறப்ப நமக்கு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ 28% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? அதான் 28.70% வரைக்கும் இருக்கலாம். ஆனா தமிழகத்தோடது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 26.07% தான் இருக்கு. ஓகேவா? அப்ப தமிழக அரசாங்கம் கடன்ல இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. மத்திய அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவுகளுக்குள்ளதான் தமிழக அரசாங்கம் கடன்ல இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருப்பாங்க. அடுத்ததான் இந்த ஒரு விஷயத்த சொல்றப்ப நம்ம தமிழக அரசாங்கம் நம்ம முதல்வருடைய ஒரு இலக்கை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த போயம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் தான். ஓகேங்களா? சோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் போயட் எழுதின இந்த போயமை கோட் பண்ணி காட்டியிருப்பார் நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜவஹர்லால் நேரு கூட அவரோட டேபிள்ல இந்த அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படிங்கிற இந்த லைனை எழுதி வச்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷ் புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க. சரிங்களா? மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா நான் என்னோட முடிவுக்கு முன்னாடி நான் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறதா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். சரிங்களா? சோ இத சொல்லிட்டு இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பேர்ல சொத்துக்களை பதிவு செய்யறோம், நிலங்களை பதிவு செய்யறோம் அப்படின்னா அது 10 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல 1% தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்ல உங்க அம்மா பேர்ல ஒரு நிலத்தை பதிவு செய்றீங்க அப்படின்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல 1% வந்து கம்மியாகும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில பெண்களோட பங்கை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னா 1 lakh விமன் வந்து ஆண்டர்பிரினர்ஸா டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல. இதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, ஆண்டர்பிரினர்ஸ்க்கான கைடன்ஸ் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. இதெல்லாம் தாண்டி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தர போறாங்க. அந்த லோனுக்கு 20% சப்சிடி மானியம் அப்படிங்கறதும் வழங்க போறாங்க. சரியா? சோ இது வந்து தமிழக அரசாங்க பட்ஜெட்டோட கடைசி அறிவிப்பாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புதிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது ஒரு சிலவற்றை தான் இருந்துச்சு போன பட்ஜெட்டை கம்பேர் பண்றப்ப. ஆனா இந்த பட்ஜெட்ல நிறைய கொள்கைகளை பத்தி வெளியிட்டு இருந்தாங்க. நிறைய மாவட்டங்கள்ல புதிய புதிய விஷயங்கள்லாம் வர இருக்கு. சரிங்களா? இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிகள் பண்றாங்க அது உங்க டிஸ்ட்ரிக்டோட ரிலேட் ஆச்சுன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு இந்த ராமநாதபுரம் பகுதிகள் எல்லாம் 2-3 விஷயங்கள் கொண்டு வர போறாங்க. சோ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ பட்ஜெட்னு கேட்டாங்கன்னா பட்ஜெட்ல இதை தாண்டி வேற எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. அது இன்டர்வியூயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, இதை தாண்டி வேற எதுவும் கேட்க முடியாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் அக்ரி பட்ஜெட்லாம் பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற கன்வென்ஷனல் நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் டைம். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் எர்த்துக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நாள் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ எர்த்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு நியூஸ் தான் இந்த பிளாக் அவுட் டைம் அப்படிங்கிறது. பிளாக் அவுட் டைம்னா என்னன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்குள்ள என்டர் ஆகுறப்ப, ஓகேங்களா? எர்த்துக்குள்ள என்டர் ஆகுறப்ப
எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் தென் ஃப்ரிக்ஷனால என்ன ஆகும்னா, ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும், எர்த்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சென்டருக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுறனால, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ்னால கண்ட்ரோல் சென்டரோட கான்டாக்ட் பண்ண முடியாது. கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கவங்கனால ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, பிளாக் அவுட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான டைம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003ல கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் நம்மளோட கல்பனா சாவ்லா கூட அந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில்ல தான் எர்த்துக்கு வந்திருப்பாங்க. வர்றப்ப இந்த பிளாக் அவுட் டைம்ல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால தான் அந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டிலே வெடிச்சிருக்கும். சரிங்களா? வெடிச்சா அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்துருவாங்க. இன்கேஸ் கான்டாக்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த மைனர் விஷயங்கள நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பிளாக் அவுட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. சரியா? அடுத்தது ஜலநாத ஈஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஜலநாத ஈஸ்வரர் டெம்பிள் தக்கோலத்துல இருக்கு. சரிங்களா? தமிழகத்துல தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. ரொம்ப புவர் கண்டிஷன்ல இருக்கு. அத ரெனோவேட் பண்றதுக்கான விஷயங்கள பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த ஜலநாத ஈஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சோழர் கால வம்சத்த குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எந்த நதிக்கரை பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசத்தலையார் இருக்கு இல்லையா? அந்த நதிக்கரை பக்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி தக்கோலம்னு நம்ம படிக்கிறப்பயே, பேட்டில் ஆஃப் தக்கோலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோழவோட மன்னர் ராஜாதித்யருக்கும், ராஷ்டிரகூடர்களுக்கும் நடந்திருக்கும் இந்த தக்கோலத்து போர். ஓகேங்களா? அதுல ராஜாதித்யர் வந்து இறந்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு செய்திய இங்க குடுத்திருக்காங்க. சமீபத்துல நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஆ சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதோட ட்ரெய்னிங் சென்டர், ரீஜினல் ட்ரெய்னிங் சென்டர் அரக்கோணத்துல இருக்கு. ஓகேங்களா? அந்த அரக்கோணத்துல இருக்கக்கூடிய அந்த சென்டருக்கு ராஜாதித்ய சோழா ட்ரெய்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. சரியா? அந்த ஒரு பின்னணியில தான் இந்த நியூஸ நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்தது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ் செம்மல் விருது. இந்த தமிழ் செம்மல் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித் துறையினால வழங்கப்படுது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சிக்காக ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்காக தான் இந்த விருது வழங்கப்படுது. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் குடுப்பாங்க. ரூ. 25,000 காசோலை, அது இல்லாம ஒரு சர்டிபிகேட் வந்து குடுப்பாங்க. அடுத்தது கலைச்செம்மல் விருது. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் செம்மல் விருது, இங்க கலைச்செம்மல் விருது. கலைச்செம்மல் விருது வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஆர்டிஸ்ட்க்கு வந்து குடுப்பாங்க. சரியா? ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஃபேமஸா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ ஆ மணிவேலு, அடுத்தது பாலச்சந்தர், கன்னியப்பன் அவர்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாரி மாடர்ன் பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய கே. ஆ முரளிதரன், செல்வராஜ், அதே மாரி மாடர்ன் ஸ்கல்ப்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராகவன் அவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கலைச்செம்மல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கலைஞர் எழுதுகோள் அவார்ட். இந்த கலைஞர் எழுதுகோள் விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது. இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது ஆக்சுவலி இது. ஓகேங்களா? சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட். சரியா? ஸோ இந்த சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ மலையாளத்துல நளினி ஜமீலா அப்படிங்கிறவங்க என்டே ஆண்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்த எழுதியிருப்பாங்க. சரிங்களா? மலையாளத்துல எழுதியிருப்பாங்க. அத தமிழ்ல விமலா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்த வந்து மொழிபெயர்த்து தமிழ்ல வெளியிட்டிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? விமலா அவர்களுக்கு. அடுத்தது ஔவையார் அவார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாக்டர் யசோதா சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, மதர் தெரசா யுனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா இருக்காங்க. அந்த ஔவையார் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 வந்து பரிசுத் தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட் அவார்ட் ஃபார் த அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் கேர்ள் சில்ட்ரன். பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான மாநில விருது அப்படிங்கிறது சௌமியா அவர்களுக்கும், கடலூரைச் சேர்ந்த சௌமியா அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு ரூ. 1,00,000 பரிசு தொகை. அடுத்தது ஸ்டேட் கேர்ள் சைல்ட் புரொடெக்ஷன் டே பார்த்தீங்கன்னா, நமக்கு பிப்ரவரி 24 அந்த தினத்தன்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவார்டு குடுப்பாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அழகு மீனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அழகு மீனா அவர்களுக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தோட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சரியா?
அடுத்தது ஆர்பிஐ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு அப்படிங்கிறத வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த அவார்டு யார் குடுக்குறாங்கன்னா, சென்ட்ரல் பேங்கிங் லண்டன் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் வந்து குடுக்குறாங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா, சாரதி, பிரபாக் அப்படின்னு சொல்லி 2 இனிஷியேட்டிவ ஆர்பிஐ பண்ணியிருப்பாங்க. இந்த சாரதி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் 2023லயும், பிரபா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் 2024லயும் வந்திருக்கும். சாரதி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ எம்ப்ளாயீஸோட வொர்க்குக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு டிஜிட்டைசேஷன் சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? பிரவாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ப ஆர்பிஐக்கு டாக்குமெண்ட்ஸ சப்மிட் பண்றதுக்கு, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வெளியில இருக்கக்கூடிய பயனாளர்கள் ஆர்பிஐ கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ சப்மிட் பண்றதுக்காக ஒரு போர்ட்டல் உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் பிரவாக் அப்படிங்கிற போர்ட்டல். இதுக்காக தான் அவங்களுக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது ஞானபீட விருது. இந்தியாவோட ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர் அப்படின்னு கேட்டா, அது ஞான்பீத் அவார்டு தான். ஓகேங்களா? ஹையஸ்ட் லிட்டரரி இந்த இலக்கிய துறையில மிக உயர்ந்த விருது எதுன்னு கேட்டாங்கன்னா, அது ஞானபீட விருது தான். இந்த வருஷம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா, குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா அப்படிங்கிறத படிச்சிருப்போம். இந்த வருஷம் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் தான் பாத்தீங்கன்னா, சத்தீஸ்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஞானபீட விருது வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இவரு ஹிந்தி மொழியில எழுதக்கூடிய எழுத்தாளர். சரிங்களா? ஹிந்தி மொழிக்காக இந்த ஞானபீட விருது அப்படிங்கிறது 12வது முறையாக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது சைபர் கிரிமினல்ஸ் அரஸ்டட் த்ரூ பிரதிபிம் சாஃப்ட்வேர். இந்த பிரதிபிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யார் உருவாக்கி இருப்பாங்கன்னா, I4C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இவங்க தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? சைபர் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறவங்கள அவங்களோட லொகேஷனை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்காக இந்த பிரதிபீம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர உருவாக்கியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சமன்வாயா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சமன்வாயா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அ ஒவ்வொரு மாநிலத்திலயும் சைபர் குற்றவாளிகள் இருப்பாங்க. அத அவங்கள எதிர்த்து சைபர் கிரைம் அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இருக்கும். சோ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சைபர் குற்றவாளிகள் பத்தின தரவுதளம் அப்படிங்கிறது தான் இந்த சமன்யா அப்படிங்கிறது. எல்லாத்தோட டேட்டாவும் இருக்கும். எல்லா லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸும், எல்லா மாநிலத்தோட போலீஸ் டிபார்ட்மென்ட்டும் இந்த சமன்வாயா அப்படிங்கிற போர்ட்டல பயன்படுத்திக்குவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த சமன்வாயா போர்ட்டலோட அப்ஜெக்டிவ். அடுத்தது பசு ஔசாதி இனிஷியேட்டிவ். நமக்கு பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டரோட அ ஜன் ஔசாதி கேந்திராஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜன் ஔசாதி கேந்திராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மக்களுக்கு வந்து ஜெனரிக் மெடிசின்ஸ வந்து குடுப்பாங்க. ஓகே. எப்படி முதல்வர் மருந்தகம் இருக்கோ, அதே மாரி தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம், ஜன் ஔசாதி கேந்திராஸ் அப்படிங்கிறது. பிஎம்பிஜேபி அந்த திட்டம் பேரு. ஓகேங்களா? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔசாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டம் 2008 காங்கிரஸ் ஆட்சியில வந்திருக்கும். பிஎம்பிஜேபி அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ரைட். ஓகே. அ இந்த ஜன் ஔஷாதி அப்படிங்கிறது மக்களுக்கு மருந்துகள வழங்குறது. அதே மாரி பசு ஔசாதி அப்படிங்கிறது வெட்டரினரி மெடிசின்ஸ குடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? வெட்டரினரி மெடிசின்ஸ குடுக்கறதுக்காக கொண்டு வந்த தரவுதளம் தான் ஒரு மருந்தகம் தான் இந்த பசு ஔசாதி கேந்திரா அப்படிங்கிறது. அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிறது 2017ல வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டம். ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்ந்து காட்டும் திட்டத்தோட 3வது எடிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல 120 பிளாக்ஸ்ல வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையில அறிவிச்சிருந்திருப்பார். அடுத்ததா நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் இன் த கண்ட்ரி இன்கிரீசஸ் டு 58 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்தியாவுல டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னா வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ கொண்டு வருவாங்க 1972 கீழ. இந்தியாவுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58வது டைகர் ரிசர்வ் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவ் டைகர் ரிசர்வ். ஓகேங்களா? மாதவ் டைகர் ரிசர்வ் எங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வந்திருக்கு. இது இந்தியாவோட 58வது. மொத்தமா இந்தியாவிலேயே அதிக நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் எந்த மாநிலத்துல இருக்குனாலும், அது மத்திய பிரதேஷ்ல தான். மத்திய பிரதேஷ்ல மட்டும் மொத்தம் 9 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா கேன்ஜெடிக் டால்பின்ஸ். இந்த கேன்ஜெடிக் டால்பின்ஸ வந்து சர்வே எடுக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கிறது 2020ல போடப்பட்டிருக்கும். சோ அதுக்கு கீழ கேன்ஜெடிக் டால்பின்ஸ சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 6327 கேன்ஜெடிக் டால்பின்ஸ் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அக்கோஸ்டிக் ஹைட்ரோஃபோன் அப்படிங்கிற மெத்தடாலஜி. அதாவது இந்த டால்பின்ஸ் அப்படிங்கிறது எக்கோ லொகேஷன் எப்படி நமக்கு வௌவால்லாம் எக்கோ லொகேஷன் அந்த இந்த ஒரு எக்கோஸ அனுப்பி அத பேஸ் பண்ணி தான் இந்த வௌவால்லாம் பறக்கும் இல்லையா? அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் டால்பின்ஸுமே பண்ணும். எக்கோ லொகேஷன பேஸ் பண்ணி தான் அது நகரும்.
அந்த எக்கோ லொகேஷன்ல வரக்கூடிய அந்த வேவ்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஒவ்வொரு டால்ஃபினுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு டால்ஃபினும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல வந்து அந்த எக்கோ லொகேஷன் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த வேவ் லென்த்தோட டிஃபரன்ஷியேஷன் மூலியமா நம்ப இவ்வளோ டால்ஃபின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அததான் அக்கௌஸ்டிக் ஹைட்ரோஃபோன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுல மொத்தம் 6327 டால்ஃபின்ஸ் வந்து இருக்கு. இதுல அதிகமா எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில தான் அதிகமா கேன்ஜெடிக் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? கேன்ஜெடிக் டால்ஃபின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளட்டனிஸ்டா கேன்ஜெடிகா அப்படிங்கிறது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஐயுசிஎனோட ரெட் லிஸ்ட் படி பார்த்தோம்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கு. இந்தியாவோட நேஷனல் அக்வாட்டிக் அனிமலாவும் இருக்கு. அதே மாரி வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் கீழ ஷெட்யூல் 1க்கு கீழ இத புரொடெக்ட் பண்றாங்க. எல்லா அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்டோட ஷெட்யூல் 1க்கு கீழ தான் புரொடெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட். அதாவது ஐக்யூ-ஏர் அப்படிங்கிறது இந்த ஸ்விஸ் நிறுவனம் வந்து வெளியிடுவாங்க. சரியா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கோம். அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்திருப்போம். இப்போ வேர்ல்டு லெவல்ல நம்ம 5வது இடத்துல வந்து இருக்கோம். ஓகேங்களா? 5வது இடம் அப்படின்னு பார்க்கிறப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த ஏர் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே இந்தியாவோட பைர்னி காட் அப்படிங்கிற இந்த சிட்டி ஓகேங்களா? அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியா இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு நாட்டோட தலைநகரங்கள்ல எது மோசமான ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தலைநகரம் அப்படின்னு பார்த்தாலுமே இந்தியாவோட நியூ டெல்லி தான். சரிங்களா? ஸோ என்னதான் நம்ம ரேங்கிங்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலுமே, இந்த டாப் சிட்டீஸ்ல நம்ம இருந்துட்டு தான் இருக்கோம். டாப்பா தான் இருக்கும். சரியா? அடுத்தது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் தான் வந்து வெளியிடுறாங்க. டாப் கண்ட்ரி யாருன்னா பின்லாந்து. இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 118வது இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குளோபல் கிளைமேட் ரிப்போர்ட் படி பார்க்கிறப்ப, நம்ம இந்த 1.5 டிகிரி செல்சியஸ பிரீச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பாரிஸ் அக்ரீமென்ட்ல இந்த 1.5 டிகிரி அதாவது 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம இத குளோபல் வார்மிங்க கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளயே அத லிமிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கிரைட்டீரியா. சரியா? அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்ப ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒண்ணு இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாரி இப்போ ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இது 2யும் மைனஸ் பண்றப்ப நமக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியா இருக்கணும். இத தாண்டி போயிருச்சு அப்படின்னா, நம்ப அந்த லிமிட்ட அந்த கிரைட்டீரியாவ பிரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ப இந்த ஒரு கரண்ட் லெவல்ஸ் படி பார்க்கிறப்ப 2029ல இந்த 1.5 டிகிரி செல்சியஸ பிரீச் பண்ணிருவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அடுத்தது வேர்ல்டு சோசியல் புரொடெக்ஷன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ட பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, இத யாரு ரிலீஸ் பண்றாங்கன்றத கேட்பாங்க. சரியா? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு சோசியல் புரொடெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? லேபர தான் நம்ம புரொடெக்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்தியாவுல லேபர் புரொடெக்ஷனுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? அந்த வகையில 2021ல இருந்து 2024 கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, 2021ல 24% இந்தியர்கள் தான் வந்து சோசியல் புரொடெக்ஷன், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்க்கு கீழ இருந்திருக்காங்க. இப்போ இந்தியாவுல 48.8% மக்கள் வந்து இந்த சோசியல் புரொடெக்ஷன் கவரேஜ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கிட்டத்தட்ட 65% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கீழ பெனிஃபிட் ஆயிட்டே தான் இருக்காங்க. அதுல 48% பார்த்தீங்கன்னா, கேஷ் பெனிஃபிட்ஸாவே அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வருது. இந்த மாரி நெறைய ஸ்கீம்ஸ்க்கு கீழ நம்மளே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அததான் இங்க சொல்ல வராங்க. அடுத்தது ஏஐ கோஷா. இந்த ஏஐ கோஷா அப்படிங்கிறது இந்தியா ஏஐ மிஷனுக்கு கீழ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்ன்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, மத்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் டெவலப் பண்றதுக்கு தேவையான டேட்டா பேஸஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்தியன் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடான டேட்டா, சென்சஸ் டேட்டா, சேட்டலைட் இமேஜரி டேட்டா, பொல்யூஷன் டேட்டா இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஏஐ கோஷா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அத பேஸ் பண்ணி ஏஐ மாடல்ஸ நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாரத் ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாரத் ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர யாரு டெவலப் பண்ணாங்கன்னு கேட்கலாம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் தான் இந்த பாரத் ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாரத் ஸ்மால் மாடியுலார் ரியாக்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம்ல தான் வந்து நமக்கு ஃபியூவலா வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? ஆக்சுவலி வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது டெவலப்பிங் டெக்னாலஜி. எல்லா கண்ட்ரீஸுமே இத அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நெறைய பவர் கன்சியூம் பண்ணுவாங்க.
இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளான்ட்க்கு பக்கத்திலேயே ரெனியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டிய வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பதிலா இந்த ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ வந்து அவங்க செட்டப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ செட்டப் பண்ணி, அவங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிய அவங்களே ஜெனரேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிய அரசாங்கத்துக்கிட்ட குடுத்துறலாம். சரிங்களா? இதுக்கு தான் இந்த பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாம இந்தியா 2032க்குள்ள ஒரு 10 பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர்ஸ் டெவலப் பண்ணணுங்கிறத இந்த வருஷம் பட்ஜெட்ல டார்கெட்டா சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாரி இந்தியாவோட லாங் டெர்ம் கோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பை 2047 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஏன்னா கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் னால நமக்கு கார்பன் எமிஷன் அதிகமா இருக்கு. அதனால வேர்ல்டு கண்ட்ரீஸுமே சரி, இந்தியாவுமே சரி நியூக்ளியர் எனர்ஜிய நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியா லான்ச்சஸ் சிட்டீஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி. இத யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வேர்ல்டு கண்ட்ரீஸ் ஒவ்வொரு சிட்டியும் இன்னொரு சிட்டியோட கொலாபரேட் பண்ணி, ஒவ்வொரு சிட்டியுமே அவங்களோட பெஸ்ட் பிராக்டிஸஸ இவங்களுக்கு சொல்லித் தர்றது, இவங்களோட பெஸ்ட் பிராக்டிஸஸ் அவங்களுக்கு சொல்லித் தர்றது, நாலேட்ஜ் ஷேர் பண்ணிக்கிறது, புதுசு புதுசா வரக்கூடிய டெக்னிக்ஸ ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாரியான விஷயங்களுக்காக இந்த சிட்டீஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இத நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருப்பார். லான்ச் பண்றப்ப இந்த 2 தீம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ப்ரோ பிளானட் பீப்பிள் அப்படிங்கிறது, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பார். எதுக்காக இந்த சிட்டீஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி இருக்கு அப்படின்னாலே, சானிடேஷனுக்காகவும், சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மென்ட்காகவும் தான் இருக்கு. ஓகேங்களா? அர்பன் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அது சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது நவரத்னா ஸ்டேட்டஸ். நவரத்னா ஸ்டேட்டஸ் யாருக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசிக்கும், ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற இந்த நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிறுவனத்துக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வழங்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமயே ரூ. 1000 கோடி வரைக்கும் முதலீடுகள பண்ண முடியும். ஆர் எல்ஸ் அவங்களோட நெட் வொர்த்ல சரிங்களா? அவங்களோட நெட் வொர்த்ல 15% வரைக்கும் கவர்ன்மென்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாம, கவர்ன்மென்ட்டோட அப்ரூவல் இல்லாம அவங்கனால ஸ்பெண்ட் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமா இருக்கு. சரியா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 100 டே இன்டென்சிஃபைட் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 100 டே இன்டென்சிஃபைட் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறத நமக்கு 2024 டிசம்பர் 7, 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சோ இந்த இன்டென்சிஃபைட் டிபி கேம்பெயின் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அக்ராஸ் 33 ஸ்டேட்ஸ் 455 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிம்ப்டமேட்டிக் டிபி பெர்சன்ஸும் இருப்பாங்க. ஏசிம்ப்டமேட்டிக் டிபி பெர்சன்ஸும் இருப்பாங்க. அதுல யாருக்கெல்லாம் டிபி இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த 100 டே இன்டென்சிஃபைட் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுல முக்கியமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செஸ்ட் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. சோ அதையும் நம்ம இங்க படிச்சுக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க? என்ன எக்ஸ்ரே எடுத்தாங்க அப்படின்னா, செஸ்ட் எக்ஸ்ரே மூலியமா இந்த கேம்பெயின்ல டிபி யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்ததா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்பார் ஐடி அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஐடி தான் இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதை சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். 12 டிஜிட் நம்பர் இது. சரிங்களா? அப்பார் ஐடி அப்படிங்கிறது 12 டிஜிட் நம்பர். நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே, அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்க போகுது. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம, இதுல வந்து டிஜிலாக்கர் ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் நம்ம காலேஜ்க்கு போறப்ப இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஆ இது வந்து பாத்தீங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கீழ கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ப ஆன்லைன் கோர்சஸ் பண்றோம், இன்டர்ன்ஷிப்லாம் பண்றோம் இல்லையா? அது எல்லாமே நமக்கு கிரெடிட்ஸா ஆட் ஆகும். அகாடமிக் கிரெடிட்ஸா ஆட் ஆகும். அதுதான் இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட அசஸ்மென்ட்ல அதையும் ஒரு ஃபேக்டரா வந்து எடுத்துப்பாங்க. சரியா? சோ இது எல்லாமே இந்த அப்பார் ஐடியோட லிங்க் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸ்டூடண்ட்டுக்கான ஐடிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சஹியோக் போர்ட்டல். இந்த சஹியோக் அப்படிங்கிற போர்ட்டல யாரு டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம Instagramல ஒரு கன்டென்ட் அப்லோட் பண்றோம். அது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா, இந்த சஹியோக் போர்ட்டல் மூலியமா Instagramக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அனுப்புவாங்க. அந்த அன்லாஃபுல் கன்டென்ட்ட வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ இந்த ஒரு வேலைய தான் இந்த சஹ்யோக் போர்ட்டல் அப்படிங்கிறது பண்ணுது. இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறத அடிக்கடி பார்க்குறோம். எப்ப வந்துச்சு அப்படின்னா 2018ல வந்திருக்கும். யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லில இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது
கேரளா பிகேம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் சீனியர் சிட்டிசன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு இந்த சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு நல வாரியத்தை உருவாக்குன ஸ்டேட் யார் அப்படின்னா கேரளா தான். சரிங்களா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி எங்க வரப்போகுதுன்னா குஜராத்தோட ஆனந்த் அப்படிங்கிற இந்த பகுதியில வரப்போகுது. இந்த ஆனந்த் அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. சோ அங்கதான் இந்த இந்தியாவோட நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த யூனிவர்சிட்டியை செட்டப் பண்றதுக்காக மத்திய அரசாங்கம் திரிபுவன் சர்க்காரி யூனிவர்சிட்டி பில் அப்படிங்கிற அந்த மசோதாவை வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுவன் சர்க்காரி கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி. எங்க வரப்போகுதுன்னா ஆனந்த் குஜராத்ல வரப்போகுது. ஏன் திரிபுவன் சர்க்காரின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கோஆபரேட்டிவா இருக்கக்கூடிய அமுல் அப்படிங்கிற இந்த கோஆபரேட்டிவ் திரிபுவன் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிறவர்னால உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? திரிபுவன் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிறவர்னால உருவாக்கப்பட்டுச்சு. அதனால இதுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க. சரியா? அடுத்தது நமக்கு ஜூவின் அப்படிங்கிற போர்ட்டல் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு கோவின் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்கு. கொரோனா வைரஸ் டைம் பீரியட்ல நமக்கு இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த வேக்சின் சர்டிபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு, வேக்சினோட ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக இந்த கோவின் போர்ட்டலை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா யூவின் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? நமக்கு ஆஹ், பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க இல்லையா? அதுதான் யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ரிலேட்டடா ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இந்த யூவின் அப்படிங்கிற போர்ட்டலை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இப்ப ஜூவின் அப்படிங்கிற போர்ட்டல் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ஃபுல்லா இந்த ரேபிஸ்க்கான வேக்சின், ஸ்னேக் பைட் பாம்பு கடிச்சிட்டா அதுக்கு போடக்கூடிய அந்த ஆன்டிடோட் அதெல்லாமே இருக்கா அப்படிங்கறத அந்த அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்க்கிறதுக்காக தான் இந்த ஜூவின் அப்படிங்கிற போர்ட்டலை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டர் பிளாஷல் அப்படிங்கிற இவருக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அப்படிங்கிறத இவர் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவை சேர்ந்தவர். சரியா? கடைசியா விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு நம்ம முதலமைச்சர் ஆஹ், மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே அப்போ ஐடென்டி கார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்திருப்பார். ஓகேங்களா? சோ இதன் மூலியமா அவங்க ஆஹ், அரசு பேருந்துகள்ல போறப்ப 25 கிலோ வரைக்கும் அந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்துக்கு கீழ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அ கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல லோன் வாங்குறப்ப அவங்களுக்கு பிரியாரிட்டி வந்து குடுப்பாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஐடென்டி கார்டு வச்சிருந்தாங்கன்னா. அதே மாரி கோஆப்டெக்ஸ்ல வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. இந்த மாரியான சர்வீசஸ வந்து இந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஐடென்டி கார்டு வச்சிருக்கவங்களுக்கு தருவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல வந்து டேஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாசம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா நெறைய வந்திருக்கும். தமிழ்நாடு பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் எல்லாமே. ஸோ அதிலிருந்து கட்டாயம் எக்ஸாம்க்கு கேள்வி வரும். ஸோ அத ஸ்கிப் பண்ணிற வேணாம். சரியா?